கண்ணாடியை பார்க்கும் பொழுது கண்கள் அடியில் மெல்லிய கோடுகளும் கன்னங்கள்ல சுருக்கங்களும் உங்கள் கவலையை தூண்டுகிறதா? இளமை என்பது வெறும் வயது சார்ந்தது அல்ல. அது நாம் நம் உடலை எப்படி பராமரிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அமைகிறது. விலை உயர்ந்த ரசாயன கிரீம்கள் தற்காலிகமான தீர்வை தான் தர முடியும். ஆனால் நிரந்தரமான பொலிவு உங்கள் சமையலறையிலிருந்தே தொடங்குகிறது. ஆம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகின்ற 5 வகை மூலிகை தேநீர் உங்கள் சருமத்தின் கோலாஜன் உற்பத்தியை தூண்டி உங்களை 10 வயது இளமையாக காட்ட உதவும் வல்லமை மிக்கவை. இது வெறும் பானம் அல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான முதலீடு. கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் 5வது தேநீர் உங்களுடைய தூக்கத்தையும் அழகையும் ஒரே நேரத்தில் சீரமைக்கப் போகிறது. கிரீன் டீ. இது ஆன்டி ஆக்சிடென்ட்களின் அரசன். கிரீன் டீயை பற்றி நாம் பல வகைகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதனுடைய அறிவியல் பின்னணி வியப்புக்குரியது. இதில் உள்ள EGCG எபிகலோ கேட்டசின் காலட் வைட்டமின் சியை விட 100 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. இது சூரிய கதிர்வீச்சால் ஏற்படக்கூடிய DNA டேமேஜை சரி செய்ய உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இது சருமத்தில் உள்ள பழைய செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்க வழிவகை செய்கின்றது. இந்த கிரீன் டீ குடிப்பதால் உடலில் உள்ள கார்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோன் குறைகிறது. மன அழுத்தம் குறைந்தாலே முகம் தானாக பொலிவு பெற்றுவிடும். இந்த கிரீன் டீயை ஒருபோதும் கொதிக்கும் நீரில் போட்டுவிடக்கூடாது. 80 டிகிரி வெப்பநிலையில் உள்ள நீரில் தான் இதை போட வேண்டும். அதுவும் 3 நிமிடம் வைப்பதே அதனுடைய சத்துக்களை காக்க உதவும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். 2வது செம்பருத்தி டீ. இதை உலக அளவில் போடாக்ஸ் பிளான்ட் என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் இது சருமத்தை இறுக்கமாக்கக்கூடிய தன்மையை கொண்டது. இதில் இருக்கக்கூடிய மைரிசிடின் என்ற என்சைம் நம் உடலில் உள்ள எலாஸ்டின் புரதத்தை சிதைக்கக்கூடிய எலாஸ்டேஸ் என்ற நொதியை தடுக்கிறது. அதாவது உங்களுடைய தோல் தொய்வடையாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதில் உள்ள ஆல்பா ஹைட்ராக்சி அமிலங்கள் சரும துளைகளில் உள்ள அடைப்புகளை நீக்குகின்றன, கரும்புள்ளிகள் வராமல் தடுக்கின்றன. இப்போது நான் சொல்ல போகின்ற ரகசியம் மேம்படுத்தப்பட்ட செய்முறை ஒன்று. 5 இதழ்களை கொதிக்க வைத்து அதில் ஒரு துண்டு பட்டையை சேர்க்க வேண்டும். பட்டை இரத்த ஓட்டத்தை சீராக்கி முகத்திற்கு ஒரு இயற்கையான பொலிவை தரக்கூடியது. 3வது ரோஸ் டீ. இது செல்களை புதுப்பிக்க உதவக்கூடிய டீ. ரோஜா இதழ்களில் உள்ள வைட்டமின் A மற்றும் C உங்கள் சருமத்தின் அஸ்திவாரமான கொலாஜன் உற்பத்தியை 2 மடங்காக ஆக்கிறது. ரோஸ் டீ உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதில் மிகவும் சிறந்தது. கல்லீரல் சுத்தமாக இருந்தால் அதனுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய முகத்தில் தெரியும். இது ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் ரிலீவராகவும் செயல்படுகிறது. தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய கண்கள் அடியிலான வீக்கத்தை இது குறைக்கிறது. இதில் மற்றொரு ரகசியமும் இருக்கிறது. கடைகளில் வாங்கக்கூடிய ரோஜாவில் பூச்சிக்கொல்லிகள் இருக்கலாம். இதனால் நாட்டு ரோஜா இதழ்களை பயன்படுத்துவதுதான் நல்லது, அல்லது ஆர்கானிக் இதழ்களை வாங்குவது நல்லது. 4வது புதினா டீ. இது ஹார்மோன் சமநிலைக்கு உதவக்கூடியது. பலருக்கு வயது முதிர்ந்த தோற்றம் வருவதற்கு ஹார்மோன் சமநிலைமையின்மை காரணமாக அமைகிறது. குறிப்பாக 30 வயதை கடந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முகப்பருக்களுக்கு புதினா டீ ஒரு அரிய மருந்து. புதினா டீ குடிப்பதன் மூலம் உடலில் உள்ள ஆண்ட்ரோஜன் அளவை சீராக்க முடியும் என்று மருத்துவ ஆய்வுகள், குறிப்பாக PCOS தொடர்பான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனுடைய மென்தால் பண்பு சருமத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. செரிமானம் சீராகும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் குறைகிறது. இந்த டீ தயாரிப்பதிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. இதனுடன் ஒரு துண்டு இஞ்சி சேர்ப்பது நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சருமம் பளிச்சிடக்கூடிய அளவில் பொலிவை ஏற்படுத்துகிறது. கோமோமில் டீ. இரவு 10 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை தான் உங்களுடைய சரும செல்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் ஆழ்ந்து உறங்கினால் மட்டும்தான் இளமை நீடிக்கும். கோமோமில் பூக்களில் உள்ள அபிஜனின் என்ற பொருள் மூளையை அமைதிப்படுத்தி உங்களை ஆழ்ந்த உறக்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது. இது சருமத்தில் ஏற்படக்கூடிய சிவத்தல் மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய தன்மையும் கொண்டது. இதன் பயன்பாட்டில் மற்றொரு ரகசியம்
ரகசியம் இருக்கிறது. கொமோமில் டீ பேக்குகளை தூக்கி எறிந்துவிடக்கூடாது. அவற்றை கண்களின் மேல் 10 நிமிடம் வைத்திருந்தால் கருவளையங்கள் மாயமாக மறைந்து போகும். இறுதியாக நண்பர்களே, இந்த 5 தேநீர் வகைகளும் ஒரு மாயாஜால மருந்து அல்ல. இவை உங்களுடைய வாழ்க்கை முறையின் ஒரு பகுதி. ஒரு நாளில் மட்டும் குடித்துவிட்டு நிறுத்தி விடாதீர்கள். குறைந்தபட்சம் 21 நாட்கள் தொடர்ந்து பருகி வரும்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை உணர முடியும். இந்த வகை டீக்களை அருந்துவதில் ஒரு சிலருக்கு எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஏற்கனவே ஏதேனும் மருந்துகள் உட்கொள்வோர் உங்களுடைய மருத்துவரிடம் ஒரு முறை ஆலோசிப்பது நல்லது. இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், என்றும் இளமையோடு இருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.